அடிக்கடி சொல்றது உண்டுங்க. 20 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கட்நம்பரா நாராயணான்னு சொல்லி 10வது செட்டில் உட்காந்துருந்தேன் 10 மணி நேரமா. கோவில கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்துல பகவானை பார்த்துடலாம் பெருமாளை. இந்த பாழுங்கண்ணு இந்த 5 புலன்குது பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இந்த பாழுங்கண்ணு அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது. எவனோ ஒருத்தம் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சுட்டுது, இதை பாடுறான்னு. மனம் அங்க போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்க எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாத்தி கரை ஏத்தினாரா இல்லையா, மொத்த கவனம் அங்க போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில நிக்கிறேன், ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்தும் கடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுன்னா, ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இல்லை நம்ம அதுவும் நம்ம செய்தியா எடுத்துக்கோமே, ஒரு லெசனா எடுத்துக்கோமே, பாடமா எடுத்துக்கோமே, எதையுமே ஒரு பாடமா எடுத்துக்கோமே சார். பாடமா எத்தனையோ வகையில பாடம் இருக்குது. அதனால்தான் பாரதி சொன்னா, இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போ, அப்பதான் எதையும் தாங்குவனி. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாகிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இந்த ஆளை கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான். அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாகிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினச்சிக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் சமாதானம் ஆகிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமா திருமண தம்பதிகள் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது. மணமளமனு 2 செகண்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா. நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன், என்ன அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது. 15 வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது. என்ன இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு? நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்டுன்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார். நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அந்த மனுஷன் உன்னை சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவ. அதனால நான் இன்னொருத்துல போய் மாட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார், கலகலப்பாக எடுத்துங்க. அந்த அம்மாவே சிரிச்சுடுது. இந்த சிரமத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை மாற்றிக்குவாங்க. அதை ஏன்? தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால். தாங்குதல் 2 இருக்குங்க. இன்னும் கூட சொல்கிறேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்கிறேன். உயர்ந்த இடத்துல பாருங்கள், வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு நல்லா தெரியும். கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும், ஃப்ளைட் மேலே இருக்கும். ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிக்கிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கார்மேகம்தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது. என்றால் கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே. ஏன்னா அவங்கள மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்லை. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒருத்தரை இறங்கி வந்தாதான் அங்கே ஏற்றமே. வீடுன்னு சாதாரண நினைக்காதீங்க. வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும். கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க, கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே
தோற்பதற்கு தயாராகிற மனிதன்தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான். அது யார் அந்தம்மா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோற்றுருவோமே, நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே. அங்கே மகிழ்ச்சி பூத்து கொடுங்க சார். இல்லை இப்போ நாம கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே கேட்பா எங்கள் வீட்டில், உங்கள் எங்கே போகிறேங்க? ரோட்டரி கிளப்புக்கு பேச போகிறோம்மா. யார் கூப்பிட்டது? காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா? பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார் நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா. அதில் போய் இன்னும் ஒரு எதிரியானாவ ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா லைஃப்ன்றது இன்றைக்கி அந்த அளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது எல்லாம் வீடுகள்லாம், இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே. அந்த பழக்கமே போச்சு சார். எல்லார் கையிலையும் செல்லு சார். இன்னைக்கு எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான், உள்ள பெட்ரூமில் அந்த அம்மா கிட்ட என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார். அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிறியா? இல்லைடா. ஃபேஸ்புக்கில்? இல்லைடா. சரி போன வை. சண்டாளப்பாவி நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்க வச்சாங்க. இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த காலத்தில் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு. அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது ரெண்டும் வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசின்னு இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் கழுத நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனால் கை வாங்க வந்தான். ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ளே 2 சண்டை வந்து முடிஞ்ச ஆட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல்லு ஆன் பண்ணி வச்சுருது, அங்கெல்லாம் வந்து போகுது. அவன் பார்த்துவிட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய இடங்களில் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறது, நான் டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்றவே தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ஏதோ பாவம் 4 ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்கில் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியல் அந்த என்ன சமூக சீரியல் அதே ஒரு பாம்பு வரணும். அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்றைக்கி, அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. வச்சிட்றம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணோம். எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணோம். கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது. ரசம் அது கேட்குது. தக்காளி ரசமா, புளி ரசமா, பருப்பு ரசமா? இந்த தக்காளி ரசம்னு அழுத்துறா. அது கேட்குது 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா? இவன் 1 நாளைக்குன்னு அழுத்துறா. மறுபடியும் கேட்குது ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா? நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு. டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார். நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க. நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா, அதெல்லாம் டோக்கனாவது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம். அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன். அவன் அடிக்கிற கமெண்ட்ஸில் நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் இன்னும் அழகாக பேசுவான் தெரியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர், கடும் சுகர். அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாத்திரிக்கு ஒரு மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா? வா டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா
வாழற வரைக்கும் போட்டுத்தாய். என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்றது ஒன்று தான், அவன் அந்த அம்மா சொல்றது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகா பவ்யமாக சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா. அதான் பாசிட்டிவ். அதுதான் அந்த உடன்பாட்டு. நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது அதுவே போச்சு. இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள். என்ன லைஃப் வாழ்ந்தா நம்ம பெரியவங்கெல்லாம். சூப்பரான லைஃப் சார். அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயத்துக்கு போயிடுவான். அந்த அம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாலாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான். இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆறடித்தார் சொல்லி எழு என்கண்ணே ஆறடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு? அது என்னமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது. இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா பிள்ளை போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவரலும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் ஐயா? நான் என்ன கேட்குறேன்? இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு அழகு. அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க தேனாக இருக்கும் சார். ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான். அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ பெருமை இருந்தது. புல்லு விளையாடுவான். ஒரு கோவட்டு புல்லு, ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல்லு விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல்லு விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது. இப்போ ஆயுள முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க. நிறைய இருந்ததுங்க. நிறைய இயற்கையோடு இருந்தான் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணம் படும்போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சார். அப் டு டேட் இன்றைக்கி எத்தனை வருது, அட்வான்ஸாக என்ன வருது. இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 75 கோடி மக்கள் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையா சார்? நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடினா ஒருத்தரும் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம். நான் யார் தெரியுமான்னு. அந்த மாதிரி சொல்லுவோம். நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும். என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும். உட்காரு. பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கூட உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து தர்மம் உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார். உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார். பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்தது தான் மற்ற நூல்கள் எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவ்வளவும் தலைகிழகுது. உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி வரான். என்னடா அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார். வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான். திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன்? அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யாரையா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி இது 2 திண்ணை வச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம், புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு 11ஆவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டம் வாங்கிட்டுக்கிறான்.
4க்கு 4 என் இடம்னு வாங்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான். அன்னையிலேருந்து அது சொல்கிறதே கிடையாது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டிங்கய்யான்னு. அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கடைசியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நிஜமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் என் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு அந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன். என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா, பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையேன்னா. சரி நான் வழியிலேயே சரவணபவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னா. ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா. அதுக்கு போய் பதறேன்னா. ஏதோ பண்ண போகிறாளாங்க, ரவையை போட்டு உப்புமா பண்ண 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுன்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது. அதையே ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்னையா அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். அடே பைத்தியக்காரி, நேற்று அந்த ஆள் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார். அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன். உண்மை தெரியாமல் பேசுறியான்னா அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே நல்லதை சொன்னேன். 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உன் கண்ணில் நான் படலைன்னா. இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான். சண்டாளப்பாய் ஓம் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அது விடுப்பா, உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலையா இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால் நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னா. எல்கேஜிக்கு அட்வான்ஸாக நான் ப்ரீ கேஜின்னு ஒன்று வச்சுவிட்டான். பாவம் சார், பிறந்த ஆஸ்பத்திரிலேருந்து நேராக உள்ள அனுப்பிடுவான் போலக்குது. இல்லை அங்கேயே ஒரு டோக்கனை கட்டி போ, ஏன்னா வீட்டுக்கு வந்தால் தானே ஐடி, அங்கேயே டோக்கனை கட்டி அங்கேயே அனுப்பிடலாம். நானே கேட்டேன், ஒரு கரஸ்பாண்ட ப்ரீ கேஜின்னு என்னடான்னு. சூப்பராக 2 பேரில் பிரித்து விட்றது அந்த வருஷம் பூரா. இதுக்கு 40,000 ஃபீஸாம். என்கிட்ட ஒரு 400 ரூபா கொடுத்தா நானே அங்கே உட்காந்து பிரித்து கொடுத்தேன். நம்ம ஏதோ ஒரு மோகத்தில் பயணம் பண்ணுறேன் சார். நான் என்ன கேட்குறேன், அந்த பிஞ்சு போய் என்ன பண்ண போகுது? பள்ளிக்கூடத்தில் போய் பிஞ்சு போய் என்ன சார் பண்ண போகுது? அந்த ஆரோக்கியமும் போகுது, ஆர்வமும் போகுது, அதுக்கு சிரிக்க தெரியல, பேச தெரியல, எழுத தெரியல. பிற்காலத்தில் அது என்ன எழுது சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அன்றைக்கி ஒன்று ஹாஸ்பிட்டல் வாசலில் எழுதிக்கிறான், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். இல்லை அவன் எதை நினச்சி எழுதுனான்? அவன் பார்க்குறவன் படிக்கிறவன் என்ன தான் நினைப்பான்? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அதனால தான் சொல்கிறது, நான் இங்கே பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல. இந்த ஸ்கூல் பசங்களே அப்படி தானே எழுதுனான். எனக்கே ஒரு பையன் தான் சார், 3வது உலக யுத்தம் வந்தால் எப்படிடா இருக்கும் உலகம், அவன் கதையாக எழுதிக்கிறான். 3 பக்கம் எழுதிக்கிறான் சார். அவன் அவ்வளோ மேட்ரு புஸ்தத்திலே கிடையாது. அம்மான் 3 பக்கம் எழுதிக்கிறான். முதல் வரி என்ன தெரியுங்களா? பூமி பிளக்கும், கடல் சேரும், எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதினான். ஆமாம், அவனுக்கு படிப்பு தான் இருக்குதே தவிர பண்பாடு இல்லைன்ற. நான் வெறும் மார்க் வாங்கி கட்டின்னு அவன் என்ன பண்ண போகிறாங்க? மதிப்புகள் போயிடுச்சு சார். இப்போ அந்த காலத்தில் அப்படியா இருந்ததுங்க, மதிப்புகள் இருந்தது. நான் நிறைய சொல்கிறது உண்டு. ஐயா அவருடைய சிவானந்த குருகுலத்துக்கு ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஏன்னா மனிதன் உருவாவது 2 இடம். ஒன்று உயிரும் உடலுமாக வருவது கருவறை, அவன் உலகத்தால் மதிக்கப்படுகிற மனிதனாக வருவது வகுப்பறை. கருவறையும் வகுப்பறையும் தான் அவனுக்கு வாழ்க்கையில் 2 கண் மாதிரி. இந்த 2 இடமும் அவனுக்கு வந்து சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கி வகுப்பறையே போச்சு. வகுப்பறையில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. பிள்ளைங்க நீங்கள் சூழ்நிலை அவன் என்ன பண்ணுவாங்க? அந்த வாத்தியார் ஒரு எக்ஸாமினேஷன் வருதுனால மொத்த வாத்தியாரும் பிள்ளையார் கோயிலுக்கிறான். நீங்கள் எந்த பையனாலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது சாமி, என்னை காப்பாற்று, ஏன்னா அவன் வேண்டது போய் இப்போ இவன் வேண்டிங்கிறான். ஏன்னா நான் இன்னும் கூட ஒன்றுங்க, அண்மையில் 2-3 படித்த செய்திகள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அற்புதமான செய்தி. இந்த அணுகுமுறைன்றது கூட ஒன்று அழகான செய்தி ஒன்று வந்ததுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மேனேஜ்மெண்ட்டை நம்ம நிறைய பேர் இந்த கம்பெனிலெலாம் பேசுகிறோம். ஐயா கூட நிறைய பேசுகிறாரு. அதில் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அந்த நிகழ்வு. ஒரு பையன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். ஒரு பையன் படிக்க முடியல, ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு பிழைக்கலான்னு சொல்லி ஒரு 10 முட்டை பாக்ஸை எடுத்துக்கிட்டு முதலாளிகிட்ட எடுத்து வச்சு சைக்கிளில் கட்டிக்கிட்டு பயணம் பண்ணுறான்.
கடைகளுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு ஸ்கூட்டரை இடித்து கீழே சாஞ்சிடுறான். அதிலிருந்து 1000 முட்டைகளும் உடஞ்சி போகுது. அதில் ஒருத்தன் நம்மால் செல்லில் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறான், வீட்டில் போட வேண்டிய ஆம்லெட்டு ரோட்டில் போட்டு விட்டான்னு. ஏன்னா அவனுக்கு அது ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குது. இந்த பையன் அழுவுது. சுற்றி 50 பேர் 60 பேர் வேடிக்கை பார்க்குறான், ஐயோ ஐயோன்னு. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரியவர் வராரு, ஸ்கூட்டர் ஓரமாக நிறுத்திட்டு எட்டி பார்க்குறாரு என்னான்னு. இந்த பையன் அம்போன்னு உக்காந்துங்கிறான். தட்டி கொடுத்தார், கவலைப்படாத தம்பி, இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவது இயற்கை, எழுந்துரு அப்படின்னு கையில் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, போ வச்சுக்கோ அப்படின்னு, உன்னுடைய நஷ்டத்தில் நான் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன் வச்சுக்கோன்ட்டார். இதை பார்த்ததுமே 50 பேருக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானம் நமக்கு வரல பற்றியாடான்னு ஆளாளுக்கு 50 எடுத்து கொடுத்தோம். 1250 ரூபா சேர்ந்து போச்சு. அசல் விலையே 1000 ரூபா தான். 250 கூடவே கிடச்சி போச்சு. கடைசியில் ஒரு பெரியவர் வந்து ஒரு 20 ரூபா நோட்டு, என் சக்திக்கு இவ்வளோதான்பா இருக்குதுன்னு கொடுத்து, ஆனால் ஒன்று தம்பி, நீ சின்ன பிள்ளையாகிற, வருங்காலத்தில் ஒருத்தரை நினைக்கணும் நன்றியோடன்னா, இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து உன்னை காப்பாற்றினான் பற்றியான். முதல்ல ஒரு ஆள் 100 ரூபா கொடுத்தானே, அவன் தான் ஏன் உன்னை முதலாளிகிட்ட இருந்து காப்பாற்றினான்னா. இல்லை சாமி, அவர் தான் என் முதலாளின்னா. ஆனால் அவர் கடையிலேருந்து தான் எடுத்துன்னு வந்துக்கிறான். அவர் தான் பார்த்துட்டு, நான் என்ன கேட்குறேங்க, அவனை ஒரு 4 சாத்தியிருந்தான்னு வச்சுங்க, அவ்வளோ நஷ்டம். மைனஸை ப்ளஸ் ஆக்கிற முறை தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்பது அந்த அனுபவம் தருகிற மிகப்பெரிய பாடம். இல்லை, பெரிய விஷயம் சார் இது. அன்னைக்கு கூட ஒரு ஹஸ்பண்டு ஓடி வந்து சொல்கிறான், அடியே விஷயம் தெரியுமாடி, நான் வேலை செஞ்ச ஆஃபீஸில் ஒரு பெரிய கூத்து நடந்தது தெரியுமா. லஞ்சு முடிச்சுட்டு நான் நல்ல வேலை சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தனால கடைக்கு ஓடியாந்தேன். திரும்பி பார்க்குறேன், 20 பேர் இந்த வேலை செய்கிற ஆஃபீஸை கட்டடம் இழிஞ்சு அத்தனை பேரும் மாட்டிக்கணும். சொல்லின்னு இருக்கும்போது நல்ல வேலை என் தாலி பாக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, டிவியில் ஸ்க்ரோலிங் போகுது, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் 20 லட்சம் ரூபாய் நஷ்டம் எடுத்து கொடுக்குது. அந்த அம்மா சொல்லுது, சண்டாள பாவி, இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடுன்னு சொன்ன கேட்டையான்னு. ஏன்னா இன்றைக்கி நான் அதுவும் சமீபத்தில் இதில் வாட்ஸ்அப்பில் இதிலே வந்தது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், எது வந்தாலும் கொஞ்சம் பார்க்குற போது அந்த ரசனையோடு பார்ப்போமே. படிப்பது ஒரு ரசனை, கேட்பது கூட. கேள்வி ஞானம்னு வச்சான், கேள்வி செல்வம்னு வச்சார் திருவள்ளுவர். கேள்வி செல்வம்னு வச்சார். அதனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருந்து கற்றலின் கேட்டலே மிகப்பெரிய சுகம். நாங்கள் அதனால தான் அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, சமயோசிதம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னா பாருங்கள், அந்த ஞானம் கூட நமக்கு வளர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அருள்மொழி அரசு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வேலூர் பக்கத்தில் ஒரு மளிகை கடை திறந்து வைக்கிறபோது சொன்னார். மளிகடைக்காரன் கேட்டானோ, நான் முருகன் படம் மாட்டுவா, சக்தி படம் மாட்டுவா, பெருமாள் படம் பண்ணி எந்த படத்தையாவது மாட்டுறா, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் உடனே உதயமாகணும் ஒரு சிந்தனைன்னா, மனம் தூய்மையாக இருக்கணும். ஐயா வில்லிசை வேந்தர் சொன்னது போல, மனம் தூய்மையாக இருக்குமானால், மனம் தர்மத்தோடு இருக்குமானால் எல்லா சொற்களும் சிறந்ததாக வரும். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் உண்டு. தூய்மையான எண்ணம் தான் நல்ல சொற்கள் உதயமாவதற்குரிய களமாக இருக்கும். நல்ல சொற்கள் தான் ஒரு மனிதனை பலப்படுத்தும். அந்த வளமான சொற்கள் எது என்று நாம் தேடி கண்டுபிடிச்சாலே போதும். இனிய உளவாக இன்னாத கூறன்ற திருக்குறள் அந்த இதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நகைச்சுவை மன்றத்துக்கு நம்ம வந்து கேட்டு மகிழ்ந்து சிரித்து மகிழ்ந்து செல்வதை விட, நம்மை சார்ந்திருக்கிற உறவையும் நட்பையும் சிரிக்க வைத்து அவர்களை அரவணைத்து செல்லுகிற ஒரு பாதையை நாம் உருவாக்கிவிட்டால் வாழ்க்கையே மிகப்பெரிய சுகமான பயணமாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்வினுடைய மையக்கருத்தாக நான் உங்கள் முன் பதிவு செய்து, ஏன்னா நீங்கள் ஏராளமான நகைச்சுவையாளர்களை அப்பப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நண்பர் சேகரன் அவர்கள், ஐயா சீதாராமன் அவர்கள், கண்ணன் சார், இவங்க எல்லாமே எப்படி இந்த மூத்த பெருமக்களுக்கு நீங்கள் இந்த வைபவத்தை பெறாத பிள்ளைகளாக இருந்து செய்து வைக்கிறீர்களோ, உங்களுக்கும் இப்படிப்பட்ட வைபவத்தை உங்களுக்கும் வருங்காலத்தில் மற்றவர்கள் செய்து வைப்பதற்கு இறைவன் ஏற்பாடு செய்வான். ஏனென்றால் எதை நீ விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எதை விதைக்கிறோமோ அதுதான் நாம் அறுவடை செய்ய முடியும். தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதுதான் தமிழ் அறம் கூறுகிற உலக நியதி. இது உலகத்திற்கே பொருத்தமான நியதி என்பதனாலே மாதம் நிகழ்வுகளை நிகழ்த்தி ஆயிரக்கணக்கான நண்பர்களினுடைய உள்ளங்களை மகிழ வைக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை இவர்கள் செய்து வருகிற திருப்பணிக்கு, சேவைக்கு. ஏன்னா
பூமியையே இறைவன் நமக்கு வாடகையாக கொடுத்திருக்கிறான் வாழ்வதற்கு. இந்த பூமியை வாடகையாக தந்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வாடகை பணம் எது தெரியுமா? சேவை என்பதுதான் நாம் செய்கிற வாடகை. அந்த சேவையின் சிகரம் ராஜாராம் இங்கே உட்கார்ந்துங்கிறார். அவருக்காக அந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் சேவையை செய்வதற்காக இந்த இடத்துல நிதி திரட்டுகிற ஒரு சேகரனுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய சேவை பெரிது. எனக்கு ரொம்ப சீதாராம் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையான ஒரு மனிதர், அமைதியாக இருந்து உள்ளூர் ரசிக்கக்கூடிய ஒரு தாயுள்ளம் படைத்த பெருமைக்குரியவர் அவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பிறந்தகை இருந்ததே என்ற தொடக்க பாடலையே நிறைவு பாடலாக வைத்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.